மியூசிக் வந்து நரேன் பாலகுமார் பண்ணியிருக்கிறாரு. அவரும் அற்புதமான மியூசிக். 2 சாங் பெரிய ஹிட் ஆகிடுச்சு. வெங்கட் பிரபு ஒரு சாங் பாடியிருக்காரு, பிரியாணி சாங்கு, அதெல்லாம் கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பிரேம்ஜி அது சாங்கில் பாடியிருக்காரு. அண்டு ஜிவி பிரகாஷ் சார் ஒரு சாங் பாடியிருக்காரு, மெலோடி சாங்கு. நரேன் பாலகுமார் சார் ஒரு சாங் பாடியிருக்காரு. ஐட் கார்த்தின்னு சொல்லிட்டு கார்த்தியும் அவரும் ஒரு சாங் பாடியிருக்காரு. நிச்சயமாக உங்களுக்கு எல்லாம் பிடிக்கிற படமாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். சில்வா மாஸ்டர், குறிப்பாக ஸ்டன் சில்வா மாஸ்டர் உங்களுக்கு தெரியும், ஆக்ஷனில் பேர் போனவர். அவர் வந்து ஒரு பஸ் ஃபைட் வந்து பெருசாக பேசப்படும் நான் நம்புகிறேன். ஏன்னா அந்த பஸ் ஃபைட் வந்து ஒரு பஸ்ஸே விலைக்கு வாங்கி ஒரு பஸ்ஸை வந்து வாடகைக்கு எடுத்து கிட்டத்தட்ட அந்த பஸ் ஃபைட்டுக்கு மட்டும் கிட்டத்தட்ட 1.25 கோடி ரூபா செலவு பண்ணியிருக்காங்க ப்ரொடியூசர்ஸு. அதே மாதிரி ஸ்டண்ட் அவ்வளோ நல்லாயிருக்கும். ஆக்ஷன் பிரியர்களுக்கு ஒரு நல்ல விருந்தாக இருக்கும். அதே மாதிரி கேஎல் பிரவீன் எடிட்டர் சார், அவர் பெரிய பெரிய படங்கள் பண்ணுற ஒரு எடிட்டர். மாநாடுலாம் பண்ணி விஜய் சார் படம், இன்றைக்கி எல்லா பெரிய பெரிய படமும் கொடுத்த ஒரு எடிட்டர் தான் கேஎல் பிரவீன் தான் பண்ணியிருக்காரு. இல்லை ஒரு யூத் ஸ்கேல் படம். நிச்சயமாக வந்து இதில் சாங் லிரிக்காக வந்து 2 பேர் எழுதியிருக்காங்க. தேசன் ஒருத்தர் லிரிக் ரைட்டர் எழுதியிருக்காங்க. இது மாதிரி நல்ல டீம். பத்மஜான்னு ஒருத்தவங்க எழுதியிருக்காங்க, பாடியிருக்காங்க. ஸோ இது மாதிரி நிறைய நல்ல டீம் இருக்குது இந்த படத்தில். கண்டிப்பாக அவங்க எல்லாருக்குமே அக்யூஸ்ட் வந்து பிடிக்கிற படமாக இருக்குன்னு நான் நம்புகிறேன்.